ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு குளோபல் நியூஸ் தமிழ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இந்தியாவில் சில இடங்கள் இயற்கையாகவே சுற்றுலாத்தலமாக அமையும். இங்கெல்லாம் இருக்கும் சிக்கல்களில் தலையாய சிக்கல் என்பது போக்குவரத்து நெரிசல் மற்றும் சுற்றுப்பாதை. அந்த வகையில் சுற்றுப்பாதையை தவிர்க்கவும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து கட்டப்பட்டு சுற்றுலாவுக்கான வழிகளை அதிகப்படுத்திய பாலங்கள் பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்தியாவின் சுற்றுலா தலமாக அமைந்த சில பாலங்களை பற்றி விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக இந்திரா காந்தி பாலம், தமிழ்நாடு. பாம்பன் பாலம் என்று சொன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இந்தியாவின் முதல் கடல் மேல் கட்டப்பட்ட கம்பீரமான பாலம் இதுவாகும். மேலும் இந்தியாவின் இரண்டாவது நீளமான பாலம், கடற்பாலம் என்ற பெருமைக்குரியது. இந்தியாவுடன் ராமேஸ்வரம் தீவுகளை இணைக்கும் மிக முக்கியமான பாலமாக இது அமைகிறது. அடுத்ததாக ஜெடுகட்டா பாலம், மேகாலயா. இந்த பாலம் இந்தியாவின் மிக அழகான வளைந்த இரு மலைகளை இணைக்கும் பாலமாகும். உலகின் மிக அழகான பாலங்களில் பட்டியலில் இந்த பாலமும் உள்ளது. அடுத்ததாக நர்மதா பாலம், குஜராத். குஜராத்தின் மிக நீளமான பாலம் நர்மதா பாலமாகும். அங்கலேஸ்வரர் மற்றும் பாரூச் ஆகிய பகுதிகளை இணைக்கும் இந்த பாலமானது இடையில் எந்த இணைப்பையும் இன்றி காணப்படுகிறது. இருபுறம் மட்டுமே தொடர்பு கொண்டுள்ள இந்த பாலம் தங்க பாலம் என்று அழைக்கப்படுகிறது. இது நர்மதை ஆற்றின் மேல் கட்டப்பட்டுள்ளது. ராஜீவ் காந்தி பாலம், மகாராஷ்டிரம். பந்த்ரா ஊர்லி கடல் இணைப்பு பாலம். இது கம்பிகளால் இணைக்கப்பட்ட கட்டுக்கோப்பான பாலமாகும். மும்பைக்காரர்களுக்கு மிகுந்த பயனாக போக்குவரத்து நெரிசலில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அற்புதமான பாலம் இதுவாக திகழ்கிறது. இந்தியாவின் மிக நீளமான கடற்பாலமாக இது திகழ்கிறது. ரவீந்திரர் பாலம், மேற்கு வங்கம். ஹவுரா பாலம், கூக்லி ஆற்றின் மேல் கட்டப்பட்ட இந்த பாலம் உலக சிறப்பு வாய்ந்துள்ளது. இதன் இருபுறங்களிலும் மட்டுமே தூண்கள் இருக்கும். நடுவில் எந்த தூணும் இருக்காது. அது உலக பாலங்களுக்கு நிகராக புகழப்படுகிறது. நடுவில் எந்த இணைப்புமின்றி கம்பிகளின் இணைப்பில் உறுதியாக நின்று கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஹவுரா பாலம். அடுத்ததாக மகாத்மா காந்தி பாலம், பீகார். கங்கை நதியின் மேல் பனிப்படர்ந்தது போல மெல்லிய மாலையில் சூடிய முல்லை மலர்களைப் போல் அழகாக கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த பாலம். இது 5.575 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. உலகின் மிகப்பெரிய ஒரே ஆற்று பாலம் இது என்ற பெருமைக்குரியது. இது பட்னாவையும் ஹஜ்பூரையும் இணைக்கிறது. அடுத்ததாக நைனி பாலம், உத்தரப்பிரதேசம். யமுனை நதியின் மேல் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் இந்தியாவின் இன்னொரு பெருமை. கேபிள் கம்பிகளால் இணைக்கப்பட்டுள்ள இந்த பாலம் காண்பதற்கு மிக அழகானது. அலகாபாத், நைனி ஆகிய நகரங்களை இணைக்கும் இந்த பாலம் இரவு நேரத்தில் மங்கிய ஒளியில் உங்களை அதிகம் கவரும். வித்யாசாகர் பாலம், மேற்கு வங்கம். இரண்டாவது ஹூக்லி பாலம், அதாவது இதுவும் ஹவுரா பாலம் என்று அழைக்கப்படுகிறது. இது கேபிள் எனப்படும் கம்பிகளால் உறுதிப்படுத்தப்பட்ட அமைப்பு பாலம். இதன் கட்டுமான அமைப்பே மிக அழகாக இருக்கும். போக்கிபீல் பாலம், அசாம். அசாம் மாநிலத்தில் உள்ள இந்த பாலம் 4 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. இந்தியாவின் நீளமான பாலங்களில் ஒன்று இதுவாகும். அடுத்ததாக தோலா சாடியா பாலம், அசாம். இந்தியாவின் மிக நீளமான பாலம் இது. பிரம்மபுத்திரா நதிக்கு மேல் கட்டப்பட்டுள்ளது. இது அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தை இணைக்கும் பாலமாகும். இந்த பாலத்தின் நீளம் 9.16 கிலோமீட்டர் ஆகும். அடுத்ததாக டேரா கோபிப்பூர் பாலம், டேரா. டேரா நகரத்தின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று தான் இந்த பாலம். இது டில்லியிலிருந்து 537 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அடுத்ததாக கத்திப்பாரா, சென்னை. கத்திப்பாரா சந்திப்பு ஒரு மிகப்பெரிய இரட்டை அடுக்கு பாலமாகும். இந்த பாலம் பட்டாப்பூச்சி வடிவில் அமைந்துள்ளது. இதில் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சிலை அமைக்கப்பட்டிருப்பது பெருமைக்குரியது. மேலும் நர்மதா பாலம், குஜராத்.
குஜராத்தின் மிக நீளமான பாலம் நர்மதா பாலம் ஆகும். அங்கலேஸ்வரர் மற்றும் பாரூச் ஆகிய பகுதிகளை இணைக்கும் இந்த பாலம் குஜராத்திற்கே பெருமைக்குரியது இந்த பாலம் ஆகும். மேலும் ஜவஹர்லால் பாலம் சோனே ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் டெரி ஆட்சன் மற்றும் சன்னகர் ஆகிய ஊர்களை இணைக்கிறது. 3 கிலோமீட்டர் நீளமான இந்த பாலம் 2 பாலங்களாக உள்ளது. அதாவது ஜவஹர் பாலத்தையொத்தே அதே நேர்கோட்டில் மற்றொரு பாலம் நேரு என்று பெயரிடப்பட்டுள்ளது. ஒன்று சாலை பயணத்துக்கும் மற்றொன்று ரயில் பயணத்திற்கும் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக லட்சுமணன் ஜீலா ரிஷிகேஷ் கங்கா நதியில் குறுக்கே கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் லட்சுமணன் ஜீலா பாலம் என்று அழைக்கப்படுகிறது. ரிஷிகேஷ் டவுன்ஷிப்பில் இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பாலம் 70 அடி உயரத்தில் இந்த பாலம் அமைந்துள்ளது. இதன் நீளம் 450 அடி ஆகும். அடுத்ததாக பண்டோவி பாலம். இந்த பாலம் பனாஜி நகரில் இருந்து போர்வரிம் நகருக்கு செல்ல கட்டப்பட்டுள்ளது. இது கோவாவில் உள்ளது. இரவு நேர ஒளியில் மினுமினுக்கும் இந்த பாலம் காண்பவர்கள் கண்களை கவர்ந்திழுக்கிறது. இந்த பாலத்தின் நிழல் அப்படியே நீரில் பிரதிபலிக்கும் காட்சி அப்படியே கண்கொட்டாமல் பார்க்கும் விதமாக அமைகிறது.